வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காலேஜ் டிஆர்பி. அந்த காலேஜ் டிஆர்பிக்கு எஸ்ஏ கொஸ்டின்ஸ் அதற்குண்டான சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும், அந்த 50 மதிப்பெண்களுக்கு எப்படி ஒரு தெரியாத கொஸ்டினுக்கும் நம்மளால் தெரிஞ்ச மாதிரி நம்மளுடைய கருத்துக்களை சொல்லி நம்ம மார்க் அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லா ஆசிரியர்களுக்குமே தெரிஞ்சது தான். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு காம்படிஷனுக்கு ஜட்ஜாக போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 பேர் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த 10 பேர்த்தில் யார் டிஃப்ரெண்ட்டாக அதே சமயத்தில் தகுந்த கருத்துக்களை எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு 40 பேப்பர் திருத்துறாங்க அப்படின்னா, அந்த 40 பேப்பரில் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த கருத்துக்களை அப்படிங்கிறத அந்த பேப்பர் திருத்துறவங்க அவங்களுடைய கீ நோட்ஸ் அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளுக்கு அந்த இடத்துல மார்க்கு கிடைக்கும். ஒரு 5 கேள்விகளில் ஒரு கேள்வியை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணி எழுத முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அந்த கேள்வியை நம்ம தேர்ந்தெடுத்து எழுத ஆரம்பிக்கணும். ஒரு கேள்வி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ பொருளாதாரத்தை பற்றி எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த கொஸ்டினை எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த கொஸ்டினில் நமக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் தெரியும், இவ்வளோ பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இப்படி கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை இன்னொரு சுற்றுச்சூழலை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, சுற்றுச்சூழலை வச்சு நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியுது, எவ்வளோ பக்கம் நம்மளால் ஒரு உண்மையான ஒரு கதை இல்லாமல் ஒரு நல்ல கருத்தை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அப்புறமா அந்த கேள்வியை எழுத ஆரம்பிக்கணும். எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கேள்வி எழுதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராத அளவுக்கு அந்த கேள்வியை தேர்ந்தெடுத்து எழுத ஆரம்பிச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். என்ன அப்படின்னா, நம்ம எந்த கேள்வி எடுக்கிறோம், நம்மளால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் தெரியும், நமக்கு எவ்வளோ டெவலப் பண்ணி எழுதுனா அது படித்தது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் அதெல்லாம் யோசித்து கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்ணிவிட்டு எழுதக்கூடிய விதங்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனல், இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரம், மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, நவீன இந்திய வரலாறு. இந்திய வரலாறில் நவீன சுதந்திரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த இந்திய வரலாறு. அடுத்தது ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் வரலாறு பொருளாதாரம். அடுத்தது என்வாயன்மெண்டல் அண்டு எக்காலஜி, சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்டு கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் நடப்பு நிகழ்வுகள். இது எல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டாபிக். அந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாவே அதுலேயே அந்த பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கேள்விகள் அந்த ஒவ்வொரு வேர்டை வச்சுமே நம்ம அந்த கேள்விகளை உருவாக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஒரு முன்னுரை முடிவுரை அப்படிங்கிறது ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட். அந்த முன்னுரையிலேயே திருத்தக்கூடிய அந்த ஆசிரியர் என்னென்னா விழுந்துடணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த முன்னுரையை கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கொஸ்டின்ஸுக்கு தெரியல, ஆனால் நம்ம அதை பற்றி ரிலேட்டடாக ஒரு ஜென்ரலாக படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அதை வச்சு அந்த இடத்துல நம்ம டெவலப் பண்ணி எழுதுகிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த முன்னுரை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சுருக்கமாக அந்த இடத்துல புரிய வச்சிடணும். திருத்தக்கூடியவங்களுக்கு அதை புரிய வச்சிடணும். ஸோ அதுதான் அந்த முன்னுரையில் கொடுக்கணும். அடுத்தது முடிவுரை அப்படிங்கிறது அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரு தீர்வாக கொடுக்கலாம். இந்த வகையில் இந்த மாதிரி செஞ்சால் அது நல்லது அப்படிங்கிற ஒரு தீர்வாக கொடுக்கக்கூடிய வகையில் அமையலாம். இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய நன்மை எது, தீமை எது, இதில் எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தன்னுடைய முடிவுரையில் கொடுக்கலாம். ஸோ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி முடிவுரை அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனாக கொடுக்கலாம். இல்லை அதனால் என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்கலாம். இல்லை நன்மை அதிகமாக தீமை அதிகமாக அப்படிங்கிறத கொடுக்கலாம். இது எல்லா கேள்விகளுக்குமே கேள்விகளுக்குமே அமையும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி அமையலாம். இப்போ அந்த சுற்றுச்சூழல் கேள்விகள்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடியது இந்த
இயற்கையாக வரக்கூடிய அந்த விபத்து, வெள்ளம் இந்த மாதிரியெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி நம்ம கொடுத்து அந்த முடிவுரையை முடிக்கலாம். ஸோ அந்த முன்னுரை முடிவுரை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. இப்போ ஒரு 50 மார்க் அப்படின்னா அந்த 50 மார்க்கில் ஒரு முன்னுரைக்கு ஒரு 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 5லிருந்து ஒரு 7 மார்க் வச்சுக்கிறாங்க. இப்போ முடிவுரை அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு 5லேருந்து 7 மார்க் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15க்குள்ளே வச்சுட்டா அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்டுக்கு ஒரு 35 மார்க் 35லேருந்து 40 மார்க்குள்ளே உள்ள பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்குமே மார்க் இருக்குது அப்படிங்கிற நோக்கத்தில் முன்னுரை முடிவுரை எழுதணும். ஸோ எல்லாத்துக்குமே மார்க் இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெசன்டேஷனுக்கு மார்க் இருக்குது. அடித்தல் திருத்தல் இல்லாமல் நம்ம எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறோமோ அதே மாதிரி தான். ஸோ ஹேண்ட் ரைட்டிங்க்கு மார்க் இருக்குது, அடுத்தது ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு மார்க் இருக்குது, நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்குமே அவன் புரிய வைக்கிறதுக்குமே அந்த ஆசிரியர்கள் மூலமாக அங்கே மார்க் விழும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த முன்னுரை முடிவுரை அப்படிங்கிறது ஒரு மேலோட்டமாக எழுதுகிற மாதிரி இல்லாமல் கண்டென்ட்டை என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லக்கூடியது இந்த முன்னுரை முடிவுரை. அதுக்கே ஒரு 5-6 மார்க் வந்துச்சு. ஸோ இதுக்கு ஒரு 5, அதுக்கு ஒரு 5, அப்புறம் ஒரு 10 மார்க். அடுத்தது குறிப்பு சட்டகம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற மாதிரி தான். என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது இந்த மைண்ட் மேப்பில் கொடுத்துருவோம். ஸோ அந்த மைண்ட் மேப் அப்படிங்கிறது எந்த கொஷின் வந்தாலும் சரி, எந்த முறையில் கொடுத்துருக்காங்க. ஒரு சுற்றுச்சூழல் வந்தால் ஒரு மரம், மலம், ஒரு பூ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு இந்தியா அப்படின்னா இந்திய கண்ட்ரி மாதிரி வரைஞ்சி அதில் என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இல்லை பொருளாதாரம் அப்படின்னா ஒரு பணம், காசு இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஸோ அதில் தகுந்த மாதிரி அந்த மைண்ட் மேப்பை போட்டு நம்ம அந்த இடத்துல கேட்கக்கூடிய கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் மேப்பை கொடுத்துடலாம். பொருளாதாரம் இருந்தால் நம்ம அந்த மாதிரி பணத்தாள்கள் போட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லுவோம், கலர் பென்சில், ஸ்கெட்சு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண சொல்லலாம். ஆனால் இதில் எழுதக்கூடியது ஒன்லி கருப்பு லெட் அந்த பேனா மட்டும்தான் எழுத போகிறோம். ஸோ அதில் நம்மளால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அதுவும் என்ன அப்படின்னா ஒரு அண்டர்லைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்கேல் வச்சு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல மைண்ட் மேப், அந்த மைண்ட் மேப்க்கே ஒரு 5 மார்க் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மைண்ட் மேப்பில் ஒரு 5 மார்க் போட்டாங்க. ரைட்டு. அடுத்தது நம்ம கொடுக்கக்கூடிய சைடு ஹெட்டிங்ஸ். அந்த சைடு ஹெட்டிங்ஸ் அப்படிங்கிறது அந்த சைடு ஹெட்டிங்ஸ்லேயே நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சுருக்கம். ஏன்னா நம்ம 300 வார்த்தைகளுக்குள்ளே நம்ம அந்த இடத்துல அந்த பேஜுக்குள்ளே கொடுக்கணும். அதுவும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சுருக்கமாக கொடுக்கணும். அந்த சுருக்கமாக கொடுக்குற பொழுது நம்ம பாயிண்ட் அவுட்டில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஹெட்டிங்கில் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃபில் கொடுக்கலாம். பேராகிராஃப்னால் பெருசாலாம் கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு சின்னதாக கொடுத்தா போதும். அதில் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் நம்ம பேராகிராஃப் வைஸ் நம்ம கொடுக்குறோம். இல்லை பேராகிராஃபில் நம்ம பாயிண்ட் அவுட்டில் கொடுக்குறோம். ஒரு 4 தலைப்புகள் வச்சுக்கலாம். 5 தலைப்புகள் எப்படி பாயிண்ட் அவுட்டாக கொடுக்குறதா இருந்தால் ஒரு 5 தலைப்புகள் 6 தலைப்புகள் வச்சுட்டு அதில் கண்டென்ட்டில் நம்ம கொடுத்துட்டு வரோம். அப்படி கொடுக்குற பொழுது பாயிண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே தெளிவாக இருக்கணும். ஒவ்வொன்றுமே ஒரு முக்கியமானதாக இருக்கணும். வளவலன்னு எழுதாத மாதிரி இருக்கணும். முக்கியமாக நாம் அந்த இடத்துல படிச்சிருக்கோம், இந்த டாபிக் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா வருடங்கள். ஸோ இந்த வருடத்தில் இது நடந்திருக்கு, இதன் மூலமாக இது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வருடத்தை பயன்படுத்தணும். அடுத்தது இந்த பர்சன்டேஜ். ஸோ இந்த பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த எக்கனாமிக்கல் அடுத்தது பொருளாதாரம் அப்புறம் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இயர்ஸ் வரக்கூடியது இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே இயர்ஸ் வரக்கூடியது இருக்குது. அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணணும், அதை கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் படிச்சிருக்காங்க, இந்த கொஸ்டின்ஸ் படிச்சிருக்காங்க, இந்த கொஸ்டின் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பேப்பர் திருத்துறவங்களுக்கு தெரியும். அடுத்தது முக்கியமாக கருத்துக்கள். ஸோ ஒருத்தங்களுக்கு நம்ம சொல்ல வர்றதை இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க, நேரு சொல்லியிருக்காங்க, காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை உள்ளே கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல இந்த ஆசிரியர் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த முக்கியமாக இந்த 3ஐயும் பயன்படுத்தினாவே அந்த கண்டென்ட்டில் நாம் ஒரு 20 மார்க் எடுத்துடலாம். ஸோ அந்த பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் மட்டும் ஒரு 30 மார்க் வச்சுருக்காங்க அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய வருஷங்கள் உண்மையானதாக இருக்கணும். ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு சும்மா பேருக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உண்மையான வருடங்களாக இருக்கணும், உண்மையான புள்ளி விவரங்களாக இருக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும் பயன்படுத்துங்க.
தெரியல அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2 வருஷம் படிச்சுக்கலாம். ஒரு ஒரு 3 பக்கம் திருப்புறாங்க அப்படின்னா 3 பக்கத்தில் ஒரு 3 வருஷம் அவங்க கண்ணில் படணும். அடுத்தது ஒரு புள்ளி விவரங்கள், ஒரு 3 கோட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே இவங்க படிச்சிருக்காங்க, இதில் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்குன்னு வெறும் கண்டென்ட்டாகவே கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு முன்னுரை, முடிவுரை, மைண்ட் மேப் இதிலே வந்துட்டு ஒரு 12, இதில் ஒரு 20, ஸோ ஒரு 35க்கு மேலே நம்ம கொண்டு வந்துடலாம். மீறி அந்த 40க்கு மேலே கொண்டு வரதான் என்ன அப்படின்னா அந்த டாப்பிக்கில் கொஞ்சமாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்குமே அந்த 25க்கு மேலே மார்க் வந்துடும். அந்த 25, 30க்கு மேலே அந்த 40, 45 வர்றதுக்கு அப்படிங்கிறதே நம்மளுடைய உழைப்பை அந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த இந்திய அரசியல் அமைப்பில் இருந்தே அதில் உருவாக்கப்பட்ட காலம், நோக்கம், அது எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத வச்சு பல கேள்விகள் வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸை கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ அது ஏற்படுத்தப்பட்ட இப்போ இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய உச்சமான ஒரு சட்ட ஆவணம். ஸோ இது வந்து உலகிலேயே மிக நீளமான எழுத்து வடிவமான அரசியல் அமைப்பு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. உலகிலேயே இதை வந்து எந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போ அதனோட தொடர்ந்து அதனுடைய முக்கிய அம்சங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா தற்போது 25 பகுதிகள் இருக்குது, 12 அட்டவணைகள், 448 பிரிவுகள், அடுத்தது 106 சட்ட திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் இருந்து தான் நம்ம இப்போ ஒரு கேள்விகள் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்திய அரசு அப்படிங்கிறது சமய சார்பற்ற அரசுன்னு எப்படி சொல்கிறோம், அது வந்து ஒரு ஜனநாயக குடியரசுன்னு எப்படி சொல்கிறோம், இந்த வந்து கேள்விகள். இப்போ இது வந்து இது வந்து நாடாக அந்த முகப்புரையில் கொடுத்துருக்காங்க. கேள்விகள் இந்த மாதிரி எதனால நம்ம ஜனநாயக அரசு, எதனால சமய சார்பற்ற அரசு இப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம எப்படி கொண்டு போவோம்? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கடமைகள், அந்த இந்த கல்வி, சுகாதாரம், சமநிலை, அந்த நீதி, பொருளாதார நீதி, சட்டம், மாநில சட்டம், இது எல்லாமே என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறத இந்த கோர்வைக்கு தகுந்த மாதிரி நம்ம கோர்வைப்படுத்தி எழுதிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடமைகளில் அந்த ஜனநாயகத்துக்கு உணர்த்துற மாதிரி என்ன இருக்குது, ஒரு சுதந்திரம் அப்படின்னா அந்த சுதந்திரத்தில் அந்த ஜனநாயகத்துக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபார்ம் பண்ணி எழுதிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல கேள்விகள் ஒரு சமய சார்பற்ற அரசுன்னு எப்படி சொல்கிறோம், ஜனநாயக அரசுன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா ஸோ இதில் வந்து மாற்றி எழுதிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்தது அப்போ இந்த பாராளுமன்ற ஆட்சி முறை. அப்போ இந்திய அரசியல் அமைப்பில் பாராளுமன்ற ஆட்சி முறை எப்படி இருக்குது, இதனால் என்ன பயன், இதில் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்னென்ன செய்யலாம், இந்த மாதிரி கூட கேள்விகள் கேட்கலாம். அப்போ பாராளுமன்றத்தை பற்றி கேட்கலாம். அடுத்தது அடிப்படை உரிமைகள் என்னென்ன, இந்த அடிப்படை உரிமைகளில் தீண்டாமையை பற்றி சொல்கிறது என்ன, அதனுடைய சிறப்பு என்ன, ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, அதில் கொடுத்துருக்கக்கூடிய சமய உரிமை, கல்வி உரிமை என்ன, சமத்துவம் என்ன. ஸோ இதில் ஒவ்வொன்றுமே என்ன அப்படிங்கிறத அந்த இயர் வைஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட்ஸ் வைஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம அதில் எழுதிடலாம். முக்கியமாக இந்த பிரிவுகள்னு பார்த்துக்கிட்டோம்னா 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. அந்த 35லேயுமே ஒவ்வொன்றுலேயுமே பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் அந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ண முடியும். அடுத்தது அரசு வழிகாட்டும் கோட்பாடுகள் என்னென்ன. அப்போ அந்த கோட்பாடுகள் என்ன அப்படின்னா அந்த பொருளாதார நீதி, சமநிலை, கல்வி, சுகாதாரம், சுதந்திரம். ஸோ இது எல்லாமே அந்த கோட்பாடுகளில் வந்துடுது. அடுத்தது அதே மாதிரி தான் கடமைகள். அந்த அடிப்படை கடமைகள் என்ன அப்படின்னா குடிமக்கள் நாட்டின் ஒற்றுமை சட்டத்திற்கு பாராட்டு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இது எல்லாமே அந்த கடமைகள். தனக்குங்கிற ஒரு கடமை என்ன அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் அந்த கடமைகள் இருக்குது, அந்த உரிமைகள் இருக்குது, அந்த அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது. அடுத்தது சட்டங்கள், அப்புறம் நீதிமன்றம். இது எல்லாமே எதில் கொண்டு வரோம் அப்படின்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போகிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒன்று. இப்படி நம்ம இதுக்குண்டானதை உள்ளே கோர்வைப்படுத்தி உள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த இடத்துல அது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் கேள்விகள் எதுலன்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த பிரிவுகளில் வந்து என்னென்ன பிரிவுகள்னு சொல்லி அந்த பிரிவுகளை பிரித்து சமத்துவத்துக்கு உண்டானது என்ன கொடுத்துருக்காங்க, தீண்டாமை ஒழிப்புக்கு உண்டானது என்ன கொடுத்துருக்காங்க, சமய உரிமைக்கு உண்டானது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாவே இதற்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல கொடுத்துடலாம். இப்போ இது ஒவ்வொன்றுக்குமே இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா தீண்டாமை ஒழிப்புன்னு கேட்டிருக்காங்க, சமய உரிமைன்னு கேட்டிருக்காங்க
கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் நம்ம எப்படி கொண்டு போவோம், முக்கியமான இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு, இது இத்தனை பிரிவுகள் இருக்குது, இதில் ஒன்று அவ்வளோதான். ஒரு இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இப்போ இந்த இன்ட்ரோவிலே நம்ம என்ன அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அடுத்தது இந்த தீண்டாமை ஒழிப்புங்கிறது என்ன, இந்த சமய உரிமைங்கிறது என்ன, இந்த அடிப்படை உரிமைகளில் என்ன சொல்ல வர்றாங்க, இதன் மூலமாக என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கோட் பண்ணி கொடுத்தாவே அந்த இடத்துல ஓகே இவங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறத கொண்டு போயிடலாம். சரி, அடுத்தது இன்னொன்று பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமாக ஜிஎஸ்டி பற்றி இப்போ சொல்லலாம். அடுத்தது இந்திய பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது. இந்திய பொருளாதாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா இதில் பொருளாதாரத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா எக்கானமி அவ்வளோதான். இதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு முதன்மை துறை, அடுத்தது இரண்டாம் நிலைத்துறை, அடுத்தது சேவைத்துறை. அந்த முதன்மை துறையில் என்ன இருக்குது, விவசாயம் இருக்குது, மீன்பிடித்தல் இருக்குது, வனவியல் இருக்குது, சுரங்க நடவடிக்கைகள் இருக்குது. இது வந்து முதன்மை துறையில் இருக்குது. அடுத்தது இரண்டாம் துறையில் என்ன இருக்குது அப்படின்னா உற்பத்தி இருக்குது, பதப்படுத்துதல் இருக்குது, கட்டுமான தொழில்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து இரண்டாம் துறையில் இருக்குது. அடுத்தது மூன்றாம் துறை அப்படிங்கிறது சேவை துறையில் இருக்குது. அந்த சேவை துறையில் வந்து கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், வங்கி, போக்குவரத்து மற்றும் தொடர்பு சேவைகள், இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா இந்த மூன்றாம் துறையில் இருக்குது. ஸோ இப்போ இதில் கேள்விகள் எப்படி வரலாம், விவசாயத்தை பற்றி. இப்போ இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயத்தினுடைய பங்கு எப்படி இருக்குது, மீன்பிடித்தலுக்கு இந்திய அரசாங்கம் எப்படி இருக்குது, அதன் மூலம் பொருளாதாரத்தில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இந்த வனவியல் அந்த காடு இதிலெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, சுரங்க நடவடிக்கைகள் என்ன, அப்படி இதில் ஒவ்வொன்றிலையுமே நம்ம அந்த கண்டென்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஒவ்வொன்றிலையும் ஒரு 2 வருஷம் 2 கோர்ஸ் நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொரு கேள்விகள் தான். ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தில் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடலாம். இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு முன்னுரை கொடுக்கறதுக்கு பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு இந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இரண்டாம் நிலை துறையில் பார்த்துக்கிட்டோம்னா உற்பத்தி முறை, பதப்படுத்துதல், எந்தெந்த மாதிரி பதப்படுத்துதல் தொழில் நடக்குது, கட்டுமான தொழில்கள் எந்தெந்த மாதிரி நடக்குது, ஸோ அதை அந்த இடத்துல கொண்டு போய்க்கலாம். அடுத்தது சேவை துறையில் கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், வங்கி, அப்புறம் போக்குவரத்து, இதில் எல்லாம் எந்த அளவுக்கு அங்கே வந்து வருமானம் வருது அப்படிங்கிறது தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல கொண்டு போய்க்கலாம். சரி, அடுத்தது இந்த பொருளாதாரத்தில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்தியா உலகின் 6வது பெரிய பொருளாதாரம் மற்றும் வாங்கும் சக்தி அளவில் 3வது இடத்திலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு முக்கியமானது. எந்த கொஸ்டின் நீங்கள் வந்து அந்த 5 கொஸ்டினில் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பொருளாதாரத்தை பற்றி அந்த கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸை அந்த இடத்துல முன்னுரையில் ஒரு கோட்டா கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது தனியார் மற்றும் பொதுத்துறைகள். அடுத்தது இந்த மாதிரி அப்படியே கொண்டு போய்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்கும். பாருங்கள், மீன் வளர்ச்சித்துறை. இந்த மீன் வளர்ச்சித்துறை அப்படிங்கிறது அதுக்குண்டான என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுத்தாங்க, இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னா 28 மில்லியன் மக்கள் வந்து இதில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2019-2020 நிதியாண்டில் 142 லட்சம் டன் மீன்களை பிடிச்சு உலக அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியா மீன்பிடிப்பு துறையில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மீன்பிடிப்பு தொழிலை பற்றி நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். அப்போ இதிலிருந்து தான் கொண்டு வந்தாங்க. அந்த மீன் பிடிப்புக்கு அடிப்படையாக வந்தது தான் இந்த நீலப்புரட்சி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நீலப்புரட்சி அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா மத்திய அரசு என்ன மத்ஸ்ய சம்பதா திட்டம் அப்படின்னு சொல்லும். இப்போ இதுக்கு கோட் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்திய விவசாயத்தில் 6.7% மதிப்பீட்டில் இந்த மீன்வளத்துறை வந்து பங்களிக்குது, உயர்ச்சிக்கு பங்களிக்குது அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசு மத்ஸ்ய சம்பதா திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ இதுக்கே எவ்வளோ பெர்சன்டேஜ் எத்தனை இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கலெக்ட் பண்ணி எழுதிக்கலாம்.
ஒரு மத்திய துறைக்கு எப்படி இருக்குது, மீன் வளர்ச்சி துறைக்கு மத்திய அரசு எவ்வளவு முதலீடுகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, ஸோ கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொண்டு போகலாம். அடுத்தது இந்த கொஷின்ஸ் வந்து பொருளாதாரத்தில் எந்த கேள்விகள் கேட்டாலுமே நம்ம கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போது அதில் வந்து இந்தியாவினுடைய விவசாய பொருளாதார தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய மோகன்லால் லல்லுபாய் தந்துவாலா இவர் தான். அப்போ இந்திய விவசாயத்தை பற்றி கேட்டாங்க அப்படின்னா கொடுக்கலாம். இல்லை இந்திய பொருளாதாரத்தில் மட்டும் பொருளாதாரத்துக்கு ரிலேட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா PV நரசிம்மராவ் அவரது அந்த சீர்திருத்தங்களுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்திய பொருளாதார திட்டத்தின் தந்தை அப்படின்னா ஷர் மோஷகுண்டம் விஸ்வேஸ்வராய்யா. இவங்களை வந்து மொத்தம் 3 தந்தைகள் சொல்கிறாங்க. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த தந்தைகள் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல கொடுக்கலாம். அடுத்தது இப்போது இந்த பொருளாதாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவினுடைய சேவைத்துறையினுடைய பங்குல 2015 2025 வரைக்கும் அந்த 5 ஆண்டு திட்டங்கள் மாதிரி இந்த 10 ஆண்டுகள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்துக்கிட்டோம்னா பொருளாதாரத்தில் 55% பங்களிப்பு இந்த துறைக்கு இருக்குது, சேவைத்துறைக்கு இருக்குது. பொருளாதார பணம் வருது அப்படின்னா அந்த 3 துறைகளில் எந்த துறை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த சேவைத்துறை. இந்த சேவைத்துறையில் தான் நிறையா பேர்த்துக்கு வேலை கொடுக்கப்படுது. ஒரு முக்கியமான பாயிண்ட், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த துறைகளில் இருக்குது. நம்ம அப்படியே பார்த்தோம் அந்த 3ஆம் துறையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஒவ்வொரு துறைகள்லையும் என்னென்ன வேலைகள் கொடுக்குறாங்க பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இடத்துல கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கருத்துக்களை வந்து ஒரு பாயிண்ட் அவுட்லேயும் சரி, ஒரு பேராகிராஃப் வைஸ்லேயும் சரி கொடுக்கலாம். அதே சமயத்தில் ஒரு இயர் வைஸ் நம்ம அந்த கண்டென்ட்டை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 40க்கு மேலே நம்மளால் அந்த மார்க்கை கொண்டு போக முடியும். அப்போது நம்ம 1 மார்க் எழுதுகிறோம் அப்படின்னாலும் அந்த 1 மார்க்கில் இருந்து இதில் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 1 மார்க் அப்படிங்கிறத 1 போச்சு அப்படின்னா 1.5 மார்க்கு போச்சு. ஆனால் இதில் நம்மளால் ஈஸியாக மார்க்கை கொண்டு போக முடியும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இயர் வைஸ் அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம்.